கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் நானே இயேசு ஜீவப்ப ஒளித்தின் மூலமாக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். நாளில் நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிற வார்த்தை மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே முன்பாகம் சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி இந்த மத்திய சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்திலே முன்பாகம் சொல்லுகிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த இருளான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்போமானால், மரண இருளில், வேதனைக்குள்ள, பலவிதமான நோய்க்குள்ள, சத்ருனால, பிலிசுனியினால, பிசாசனுடைய போராட்டத்தினால, கடன் பிரச்சனையினால, இருளில் என்னால் ஒரு மீட்டு வர முடியலை என்று சொல்லி மரண வேதனையில் இருக்கிற அருமையான ஜனமே, இருளில் இருக்கிற ஜனமே, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி. அப்பொழுது உங்களுடைய வெளிச்சம், அவரே சொல்கிறாரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், ஒளியாயிருக்கிறேன், நித்திய ஒளியாயிருக்கிறேன், ஜீவனுள்ள ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வெளிச்சத்துக்குள்ளே நீங்கள் காணப்பட வேண்டுமானால், மரண வேதனையில் இருக்கிறீர்களா? ஆமென். எனக்கு இப்படிப்பட்ட நோய் இருக்கிறது, என்னுடைய கேன்சர்னால என்னுடைய உடம்பு முழுவதும் சரீரத்தில் கட்டிகள் இருக்கிறது, நீர்க்கடுப்புனால, மாரோட ஆட்டில் அடப்புனால, பயங்கரமான நோயோடு கூட நான் இருக்கிறேனே, சுகர்னால, ப்ரெஷர்னால, பலவிதமான பிரச்சனையோடு நோயோடு கூட எப்பொழுதும் நான் இருளை உணர்ந்து கொண்டிருக்கிறேன், என் வீட்டில் இருக்க முடியலையே, என் வீட்டிலே தூங்க முடியல என்று சொல்லி இருளோடு கூட, பிசாசனுடைய போராட்டத்தோடு கூட நான் இருக்கிறேனே, என் வீட்டை சுத்தி சத்ருகள் இருக்கிறதே, இவர்கள் மத்தியில் நான் எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி இருளில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி. அப்போ நீங்களும் நானும் பெரிய வெளிச்சத்தை பார்க்க வேண்டுமானால் பரிசுத்த வேதாகத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். பரிசுத்த வேதாகத்தை வாசித்து தியானித்து அதை ஜெபிக்கும் பொழுது இரவும் பகலும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிறார். அப்போ நம்ம இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்கும் பொழுது, காத்திருந்து ஜெபிக்கும் போது, அவருடைய வல்லமை நம்ம மேலே கடந்து வரும்போது, அவருடைய ஒளி நமக்குள்ளே கடந்து வரும்போது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட மருத்துவமனையில் நான் நோயோடு கூட இருக்கிறேனே, ஆமென், பாதாள கடங்களை போல நான் இருக்கிறேனே, என்னால் எழும்ப முடியாதபடி என் முது எலும்பு ஒட்டிஞ்சு போய், ஆமென், பொருளாதாரத்தில் நான் இருளடைந்து போய் இருக்கிறேனே, ஆசீர்வாதத்தில் நான் இழந்து நிற்கிறேனே, எல்லாவற்றிலும் ஏமாந்து நிற்கிற போல நான் இருளில் இருக்கிறேன்னு சொல்லி நீ கணக்காதே. கர்த்தர் சொல்கிறார், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டீர்கள் என்று சொல்லி. பெரிய வெளிச்சத்தை நீங்கள் காண வேண்டுமானால், பெரிய வெளிச்சத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமானால், தேவனுடைய முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும், தேவனோடு கூட நீங்கள் பேச வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏசப்பான்னு சொல்லி நீங்கள் பேசும் பொழுது, அவரோடு கூட நீங்கள் காணப்படும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய வெளிச்சத்தை நான் உனக்கு காண்பேன். அந்த வெளிச்சம் நானே என்று சொல்லுகிறார். இந்த பெரிய வெளிச்சம் நானே என்று சொல்லுகிறார். இந்த வெளிச்சத்துக்குள்ளே நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.